ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு இந்த வீடியோலாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவியை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு ஃபேண்டசி மூவியுமே கண்டிப்பாக எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்போதுமே ஒன்றா தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பர்த்டே வரப்போகுது. மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸுமே பிளான் பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டேவை சீக்ரெட்டாக அண்ட் சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக எப்போதுமே ஒன்றா போகிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்கள தனியாக போக விட்டு இவங்க 3 பேருமே அந்த ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பிளேஸ் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் இருந்த ஒரு ரேடார் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டு மேலே விழுந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. பக்கத்தில் இருக்கிற எல்லாமே ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம், நம்ம மட்டும் நம்ம ஃப்ரெண்ட் கூட இருந்திருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு. இப்போ எல்லாருமே திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம ஃப்ரெண்டை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஒரு புக்கை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த புக்கு யாருக்கிட்ட இருக்கோ, யாருக்கு கிடைக்குதோ அந்த புக் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு புக். ஸோ மூவியோட ஸ்டோரி படி அது ஒரு கோஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு மேஜிக் புக் மாதிரி. இட் வாஸ். இந்த மூவியோட நேமே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் புக் அப்படிங்கிற டைட்டில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே ப்ராப்பராக ட்ரை பண்ணலாம் ஒன்ஸ். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் ட்ரை திஸ் ஒன். பிகாஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய ஃபேண்டசி சீக்வன்ஸ், சின்ன சின்ன எமோஷ்னல் சீக்வன்ஸ், நிறைய ஃபன் சீக்வன்ஸுமே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மூவியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ், நிறைய க்ரியேச்சர்ஸ் வரும். ஸோ அந்த சீனுமே பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபன் அண்ட் ஒரு ஜாலி மூடில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது, நம்ம வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஷாப்பில் சூப்பர் பவர் இருக்கிற ஒரு மேஜிக் புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேஜிக் புக் மட்டும் நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா அதோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்டோட லைஃப்பை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் முடித்ததுமே ஆக்சுவலாக அவங்க ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் கூட வந்திருப்பாங்க நியூவாக. ஸோ எல்லாருமே வேறு ரூட்டுக்கு போயிட்டு அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த புக் ஷாப்பை தேடி போகிறாங்க. அவங்க அந்த புக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எந்த செக்யூரிட்டிஸுமே இல்லை. ஸோ அதனால் டைரெக்டாக அந்த புக் ஷாப்புக்குள்ளே போய் அந்த புக்கை தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த மேஜிக் புக் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அதோட பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. பதட்டத்தில் அதை கீழே போட்டதுமே அதுலேருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியே வருது. ரொம்ப ஸ்மால் சைஸில் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மான்ஸ்டர் ஆக்சுவலாக பேசும், நான் தான் இந்த புக்கோட கைடு. ஸோ இந்த புக்கில் இதோட பவரை நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்குது. அந்த பையனுமே அந்த புக்கை கீழே போட்டுடுறான். இப்போ அதோட பவர் ஆக்டிவேட் ஆகி அந்த புக் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரையுமே அதுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி ஆக்சுவலாக அவங்களோட டீச்சருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்களையுமே அதை அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ அந்த செக்யூரிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருப்பான், இந்த புக் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதை இருந்த இடத்துல வச்சுட்டு அவன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இன்னொரு பக்கம் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களோட டீச்சர் எல்லாருமே இன்னொரு வேர்ல்டில் இருப்பாங்க. ஆக்சுவலாக அதுவுமே ரியல் வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேண்டஸியான திங்ஸ் நடந்துகிட்ருக்கும். அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய சில அந்த வேஸ்ட் திங்ஸ், அந்த பெஞ்சஸ், டெஸ்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ப்ளஸ் நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே போனதுமே எல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்காங்க. இப்போ அந்த மாஸ்டர் கிட்ட கேட்குறாங்க, இந்த வேர்ல்ட்லேருந்து எப்படி ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு. அப்போ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். உங்கள் ஆசையை இந்த புக் நிறைவேற்றணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 7 லெவல்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அப்போ மட்டும்தான் இது கேட்க நீங்கள் சொல்கிறது அது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த 7 லெவல்ஸுமே செம்ம டஃப்பாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபேண்டசி மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அது ஒரு ஃபேண்டசி ஃபீல் குட் மூவி தான். ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு புக் ஷாப்பில் ஒரு கோஸ்ட் புக் அப்படிங்கிற ஒரு மேஜிக் புக் இருக்குது அப்படின்னு. அந்த புக் நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்கை யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஆசையை அது நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். மற்ற 3 பேருமே அவரோட லைஃப்பை சேவ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த புக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக்கு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு டைமில் அதோட பவர் ஆக்டிவேட் ஆகி அவங்க எல்லாருமே இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போகுது. ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து எப்படி அவங்க ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. சேம் டைம் அந்த புக்கோட பவர் அவங்க யூஸ் பண்ணணுன்னா அந்த வேர்ல்டில் அவங்க ஒரு 7 லெவல்ஸ் இருக்கும் அந்த புக்கில். அதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த பவரை அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியும். 7 லெவல்ஸுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். சில பறக்கிற ஆப்ஜெக்டை பிடிக்கிற மாதிரி, ப்ளஸ் சில மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது, சில ட்ராகன், ஸோ இந்த மாதிரி ஃபைட் பண்ணி வின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மூவி ஆக்சுவலாக டப்பிங் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஃபீல் குட் மூவி தான். இப்போ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே போயிடுவாங்க. பட் அவங்க அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பாள். பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எந்த ஃப்ரெண்டோட லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புக்குக்குள்ளே வந்தாங்களோ அதே ஃப்ரெண்டு தான் அங்கே உட்காந்துட்ருப்பா. ஆக்சுவலாக ஸ்டோரி படி அந்த அவங்க ஃப்ரெண்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த ஃப்ரெண்டு கேரக்டரையுமே அந்த புக்குக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது எதுவுமே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இப்போ எல்லாருமே எப்படி இந்த வேர்ல்டுலேருந்து சர்வே பண்ணி எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ப்ளஸ் இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்த ஒரு டீச்சருமே அந்த வேர்ல்டில் ஸ்டக் ஆகிருப்பாங்க. ஒரு நைட் டைம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பெஞ்சஸ், நிறைய ப்ராப்ஸ் எல்லாமே அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு வீட்டில் போய் மறைஞ்சிக்கிறாங்க. அந்த வீட்டில் அவங்களோட டீச்சர் ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீயூனியன் ஆகுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அவங்களோட பிளான் படி நெக்ஸ்ட் டேலேருந்து ஒரு மிஷனாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில பறக்கிற ஆப்ஜெக்டை பிடிக்கணும், அப்புறம் சில க்யூட்டான மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி. ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகனை வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அது அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கும். அவங்களுமே அவங்க ஒரு ஃப்ரெண்டோட லைஃப்பை கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டே நடக்காமல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அந்த டைம் ட்ராவலர் பண்ணி அந்த சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கு 1 மினிட் முன்னாடி கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அவங்களுமே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அவங்களோட பிளான் படி நெக்ஸ்ட் டேலேருந்து ஒரு மிஷனாக கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில பறக்கிற ஆப்ஜெக்டை பிடிக்கணும், அப்புறம் சில க்யூட்டான மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி. ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகனை வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அது அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கும். அவங்களுமே அவங்க ஒரு ஃப்ரெண்டோட லைஃப்பை கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டே நடக்காமல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அந்த டைம் ட்ராவலர் பண்ணி அந்த சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கு 1 மினிட் முன்னாடி கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு